அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை நம்ம A to Z நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானோட பேசிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபங்க்ஷன்னா எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி கால் பண்ணணும், ஆர்குமெண்ட்னா என்ன, ரெக்கர்ஷன்னா என்ன, சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட போகிறோம் இந்த லெசன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் சொல்கிறத எல்லாமே நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஒரு வீடியோ போதும், நீங்கள் இந்த லெசனே படித்த மாதிரி தான். ஓகேவா? நம்ம டேரெக்டாக நம்ம வந்து லெசனுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன்டு டு ஸ்பெசிஃபிக் ஜாப். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன்றது நாட் ஜஸ்ட் ஒரு லைன், ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஒரு பிளாக் ஆஃப் கோட்னா ஒரு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபுக்காக நம்ம வந்து அதை வந்து எழுதியிருப்போம். ஓகேவா? When you want to perform a particular task that you have defined in a function, you call the name of the function responsible for it. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிட்டேன். நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நான் அதை வந்து கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுறது மாத்திரம் முக்கியம் இல்லை. நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ நீட் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் மல்டிபிள் டைம்ஸ் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் திரும்ப நான் எனக்கு தேவைப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு இடத்துலையும் நான் திரும்ப அந்த ஒரு 10-15 லைன் எழுத மாட்டேன். இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 10-15 ரிலேட்டட் லைன்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபங்க்ஷனாக போட்டுருவேன். சரி, இதை எஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணிப்பேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் 10 டைம் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதான் வந்து கொடுத்துருக்கான். யூ டோன்ட் நீட் டு டைப் ஆல் த கோட் ஃபார் த சேம் டாஸ்க் அகெயின் அண்ட் அகெயின். யூ ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கோட் எழுதுறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எரர் ஃபிக்ஸ் பண்ணவும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, ரிப்பீட் பண்ண தேவையில்லை. சேம் கோடை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் கால் பண்ணிக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். மாடுலாரிட்டினா என்னப்பா? இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்க. அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் சின்ன ப்ரோக்ராமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகுது, இது இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ண போகுது, இது இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ண போகுது. இப்படி நம்ம வந்து மாடியூலாக நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு வந்து கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கீழே நோட்லமே அதே தான் கொடுத்துருக்கான். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கு. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த பைத்தான் கிளாஸ் நம்ம சாப்டர் 5 உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஃபுல்லாக சாப்டர் 6 சொல்லிக் கொடுத்தேன். ஸோ ஒவ்வொரு புக் பேக் 2 மார்க், ஒவ்வொரு புக் பேக் 3 மார்க், ஒவ்வொரு புக் பேக் 5 மார்க் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம பார்க்கும்போது இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆனால் நம்ம அதுக்கான கோடிங் நம்ம எழுதலை. ஸோ இன்புட் எப்படி யூசர்ட்டு வந்து இன்புட் எடுக்க நம்ம எழுதணுமா கோடு? நம்ம எடுக்கல. இது ஆட்டோமேட்டிக்காக பைத்தான்லேயே வந்துடுது. அதனால தான் அது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம இந்த லெசனில் வந்து போக நம்ம வந்து படிப்போம். ஜஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷனே யூசர் டிஃபைன் பண்ணுறது. பில்ட்-இன் ஃபங்க்ஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. லாம்டா ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேர் இருக்காது, அன்னேம்டு ஃபங்க்ஷன், அதான் அனானமஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா ஒரு ஃபங்க்ஷன் தானே கால் பண்ணிச்சுன்னா அது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது. ஸோ இப்போ நிறைய பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கறத விட நம்ம வந்து டைரக்டாக நம்மளுடைய கோடிங் என்விரான்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கோடிங் மூலயமா சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம இதை ரீட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். நான் பார்த்தீங்கன்னா IntelliJ is for Java. நான் பைச்சாம்ன்ற ஒரு IDE நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ IDE பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 5th லெசன் படிக்கும் போது. ஓகேவா? ஸோ பைத்தான் கோட் எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். நம்ம அதிலே கோட் பண்ணலாம், அதிலே ரன் பண்ணலாம், அதிலே டீபக் பண்ணலாம். மல்டிபிள் டாஸ்க் பண்ணுறதுனால தான் அது ஒரு IDE. ஓகேவா? ஸோ நீங்கள் யூ கேன் யூஸ் IDLE பைத்தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்கூலில் லேப் எக்ஸாம்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா. நான் ஒரு ஃபைலே நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லெசன்ஸ்னு இருக்கிறதுல ரைட் கிளிக், நியூ பைத்தான் ஃபைல், சாப்டர் 7. தட்ஸ் இட். ஓகேவா?
ஸோ நிறைய ஃபைல்ஸ் இங்கே ஓப்பனில் வச்சுருக்கேன். தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நான் சும்மா பிரிண்ட் ஹலோன்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஃபைன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ முக்கியமாக 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். அதை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நமக்கு வந்து ஒரு டெர்மினாலஜியில் சொல்லுவாங்கப்பா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அதை ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும், DEF. ஸோ பேர்லேயே தெரியுது டிஃபைன் பண்ணுறேன், DEF. பக்கத்தில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் கிரீட் பண்ண போகிறேன். நான் எதனா ஒரு யூஸரை கிரீட் பண்ண போகிறேன். ஸோ கிரீட்டுன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது ஃபங்க்ஷன் எப்படி தெரியும், நான் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டேன்னா அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரிண்ட்ன்றதுக்கு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்கும், இன்புட்ன்றதுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்கும், பவர்ன்றதுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கும், மேக்ஸுக்கு இருக்கும், மின்னுக்கு, இதெல்லாம் சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கு. ஸோ நீங்க கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் இந்த DEF போட்டு கிரியேட் பண்றீங்களா, அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ள ஒரு சர்டைன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிளாக்னு சொல்லுவோம். அப்படி பிளாக்கை பத்தி நம்ம பைத்தான்ல பேசும்போது நம்ம இங்க ஒரு கோலன் வைக்கணும். கோலன் வச்சு உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து எழுதுவோம். பிரிண்ட் greetings. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், have a good day. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது ஆப்வியஸாக எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. நம்ம ஃபங்க்ஷன் ஜஸ்ட் எழுதி மட்டும் தான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். நம்ம செகண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ இல்லைனா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இதை புரிய வைக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இங்கே சும்மா 1 நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பிரிண்ட் 2 நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த DEF நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனோட பிளாக் எத்தனை லைன், இந்த 2 லைன் மட்டும் தான். ஏன், நம்ம ஒரு சர்டைன் ஸ்பேஸ் நம்ம வந்து விட்டுருக்கோம். இன்டென்டேஷன் இதுதான் சொல்லுவாங்க. இந்த இன்டென்டேஷன்னா இது இந்த இன்டென்டேஷன் விட்டு வர எல்லாமே இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். யாரோட பிளாக், கிரீட்டோட பிளாக். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு பாருங்க 1 2ன்றது மட்டும் தான் வரும். எனிவே இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து வராது. விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கால் பண்ணா மட்டும்தான் அது வந்து கால் ஆகும். இப்போ நம்ம கால் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா. ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும், கிரீட் ஆஃப், அவ்வளவுதான். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு ரன் பண்ணும்போது greetings have a good day அப்படின்னு எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்னொரு பேசிக்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுக்கலாம். நான் சொன்ன ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து 2 நம்பர் ஆட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும் ஆஸ் அ யூசரா, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சரை கொடு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் இன்புட் வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நேம் வந்து இன்புட்டாக வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நான் இங்கே கால் பண்ணும்போது நேம் வந்து கொடுக்கணும். சரி, மேபி நான் யூசர் நேம் கொடுக்குறேன். லெட் மீ கோ வித் மை நேம். ஸோ இங்கே பாருங்க, கிரீட்டிங்ஸ் பக்கத்தில் நான் வந்து கமா போட்டு இங்கே பாலாஜின்னு நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நேமில் போய் விழுகும். இதை நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் கால் அப்போ கொடுக்குற இந்த பாலாஜின்ற வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபார்மல் பெராமீட்டர், இது ஆக்சுவல் பெராமீட்டர். ஸோ ஆக்சுவலி பெராமீட்டர், ஆர்கியூமெண்ட் இது மாற்றி கூட சொல்லலாம். உங்கள் புக்கில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். பட் ஆக்சுவலி கரெக்ட் திங் என்னன்னா, டெஃபினேஷனில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெராமீட்டர், இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதை நான் இங்கே கமா போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன் நேம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க, எனக்கு கிரீட்டிங்ஸ் பாலாஜி ஹேவ் அ குட் டேன்னு வருது. ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பாலாஜி லெட் மீ கிவ் சம் அதர் நேம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பாருங்க அந்த யூசர் நேம் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் இங்கே என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது நேமில் போய் விழுந்துடும். அந்த நேம்ன்றதை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எங்கனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ கூட கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துடுறேன். ரிட்டர்ன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் கிரீட் ஆஃப் பாலாஜி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
எனக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் நடக்குது கிரீட் ஆஃப் பாலாஜின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலயமா எனக்கு இந்த 2 லைனோட அவுட்புட் எனக்கு வருது. பட் இந்த நன்னுன்னு ஒன்று வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தனா எனக்கு நன்னுன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிருக்குது. இங்க நான் ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்கல. எஸ், தட் இஸ் கரெக்ட். நீங்க எதுவுமே கொடுக்கலனாலும் உங்களுக்கு பை டிஃபால்ட்டா இங்க என்ன இருக்கும்னா நீங்க எதுவுமே கொடுக்கலனா ரிட்டர்ன் நன்னு இருக்கும். ஓகேவா? நீங்க வெறும்னே நீங்க ரிட்டர்ன் கொடுத்தீங்கனாலும் ரிட்டர்ன் நன்னு தான் மீனிங். இப்போ நான் ரிட்டர்ன் மட்டும் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு ரிட்டர்ன். இப்போ நான் சும்மா ரிட்டர்ன் 100ன்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் கிவிங் சம் ரேண்டம் டேட்டாப்பா புரிய வைக்கிறதுக்காக. இப்போ நான் ரிட்டர்ன் 100 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ண போறேன், எனக்கு பாருங்க 100ன்னு வந்துருச்சு. நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். இப்போ பாயின்றதை நான் சும்மா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அது எனக்கு பாயின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிஃபைன் பண்ணும். ஃபங்க்ஷன் பார்த்தனா நீ வந்து எவ்வளோ பெராமீட்டர்ஸ் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நேம் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கால் பண்ணும்போது ஏஜையும் சேர்த்து நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், உள்ள நம்ம சும்மா பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஏஜும் சேர்த்து திங் என்னன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட் வேணால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஈவன் தோ நீங்கள் இப்படி ரிட்டர்னில் எதுவுமே மென்ஷன் பண்ணலனாலும் அங்கே ரிட்டர்ன் நடக்குது. ரிட்டர்ன் நன்னு வந்து பண்ணணும். நீங்கள் எதனா மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து வந்துடும். அந்த ரிட்டர்ன் ஆனதை நம்ம எப்படி பார்க்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளில் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட் மீ கோ ஹோம் பட்டன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டுன்னு போட்டு நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு நன்னு வந்துடும். ஓகேவா? ஃபைன். இப்போ இது வந்து கிரீட். இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா 2 நம்பர் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த கோடிங் பண்ணால் நமக்கு மச் மோர் ஈஸியராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், டிஎஃப் ஆடுன்னு எழுதுவேன். ஸோ எனக்கு 2 நம்பர் வாங்க போகிறோம். ஸோ N1 N2 அதே மாதிரி இந்த இது என்ன வேரியபிள் வேணால் வச்சுக்கலாம்ப்பா. N1 N2 கூட தேவையில்லை, நீங்கள் ஏ, பி வச்சுக்கலாம். இல்லை நம்பர் 1 நம்பர் 2 PQ XY எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா A + B வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஓகேவா? C ஈக்குவல் டு A + B. நான் இந்த ஃபங்க்ஷன்லேயே நான் வந்து பிரிண்ட் பண்ணி விட்டுறேன், பிரிண்ட் sum ஈக்குவல் டு C. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நம்ம ரன் பண்ணால் எதுவுமே வராது. இப்போ நம்ம ஆடுன்னு நம்ம கால் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர்னா ஆடுன்றதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலை, ஆனால் இங்கே 2 ஆர்குமெண்ட் நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம 2 நம்பர் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ லெட் மீ கிவ் 10 20 டிபிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு சம் ஈக்குவல் டு 13 வந்துருச்சு. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் கிட்ட ஹே ஃபங்க்ஷன் இந்த வேலையை நீ பாருன்னு நான் சொன்னேன்னா இன்டர்ன் அந்த வேலையை பார்த்துட்டு இந்தாங்க இதுதான் உங்களுடைய சம் அப்படின்னு அது என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நான் கோட் எழுத போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் சி, அந்த சி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட போகுது. நம்ம அது ரிட்டர்ன் பண்ணதை வாங்க போகிறோம் சம் ஈக்குவல் டுன்ற ஒரு வேரியபிளில். இப்போ வாங்கினதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் சம் ஈக்குவல் டு சம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ரன் பண்ணும்போது சம் ஈக்குவல் டு 13 கிடச்சிருச்சு இந்த 2 ஆட் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள்ல ஃபங்க்ஷனு. இப்போ நம்ம பார்க்கலாமா? ரொம்ப நிறையா பார்த்துட்டோம், தட்ஸ் ஃபைன். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அந்த பாயிண்ட் பாருங்களேன், ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் பிகின் வித் கீவோர்ட் DEF ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பெராந்தசிஸ். அதுதானே நம்ம பண்ணோம். DEFனு வச்சோம், greet வச்சோம், அதுக்கடுத்து பிராக்கெட் வச்சோம். ஸோ பெராந்தசிஸ் தான் அவங்க பிராக்கெட்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது ஒரு கொஸ்டின் கூட ஐ திங்க் புக் பேக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வைல் டிஃபைனிங் ஃபங்க்ஷன் என்னென்ன பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மேலே சும்மா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஒரு சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணுவோம். நான் அப்போ சொன்ன மாதிரி தான் நிறைய பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு, பிரிண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே. நம்மளும் நம்மளுடைய ஓன் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த ரூல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சின்டெக்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கான், DEF ஃபங்க்ஷன் நேம் பெராமீட்டர் லிஸ்ட். இந்த பெராமீட்டர் லிஸ்ட்ல இங்க பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல எதனா ஒரு சின்டெக்ஸ்ல நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் பாக்குறீங்கன்னா அதோட மீனிங் என்னன்னா அது ஆப்ஷனல். ஸோ பெராமீட்டர் கொடுக்காம கூட கால் பண்ணலாம் தானே. நான் உங்களுக்கு எடுத்தோன்னே பண்ணி காமிச்சேன் கிரீட்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இங்க நோட்ல வந்து கொடுத்துருக்கான். ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதனா ரிட்டர்ன்ல எதனா வேல்யூ கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நன்னுன்றது ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஃபைன். பிளாக்னா என்னன்னு கொடுத்துருக்கான், 1 or more லைன்ஸ் குரூப் டுகெதர். ஸோ தட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் இருக்கணும். நான் அதான் வந்து சொல்லியிருந்தேன், பிளாக்ல இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சேம் இண்டென்டேஷன் லெவலில் இருக்கணும்.
நெஸ்டட் பிளாக்னா ஒரு பிளாக்குள்ள ஒரு பிளாக். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் பண்ணுவோம். ஃபார் லூப்லாம் பார்த்துருந்தோம். ஃபார்க்குள்ள நம்ம இஃப் வச்சிருந்தோம். இஃப் ஐ ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபாரே ஒரு பிளாக் தான். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவே ஒரு பிளாக் தான். ஒரு பிளாக்குள்ள இங்கே ஒரு பிளாக் இருக்கிறதுனால நம்ம டபுள் த இண்டென்டேஷன் நம்ம வந்து கொடுப்போம். அதான் வந்து கொடுத்துருக்கான். ஏ பிளாக் வித்தின் அ பிளாக் இஸ் கால்ட் நெஸ்டட் பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்கு ஒரு சிங்கிள் டேப் ஸ்பேஸ் கொடுக்குறோம்னா செகண்ட் பிளாக்கு டபுள் டேப் ஸ்பேஸ் கொடுக்கும். அதான் நெஸ்டட் பிளாக்கும் பிளாக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ அந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஃபங்க்ஷன் நேம் பெராந்தசிஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா எதனா இன்புட் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா அது அந்த பெராந்தசிஸ்க்குள்ள நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ கமா பின்னு நம்ம கொடுத்தோம்ல, அதுதான் சொல்றாங்க. அதுக்கடுத்து கோட் பிளாக்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஆஃப்டர் அ காலன். ஒரு காலன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் எக்ஸிஸ்ட் அ ஃபங்க்ஷன் ஆப்ஷனலி பாசிங் பேக் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு த காலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கலன்னா அது வந்து ரிட்டர்ன் நன்னு தான். ஓகேவா? ஃபைன். ஸோ பைத்தான் கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேமாக இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐ திங்க் 5th சாப்டர்ல படிச்சிருப்போம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர். நான் அப்போ சொல்லியிருப்பேன் ஐடென்டிஃபையர்னா ஒன்றும் இல்லைப்பா, நான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணால் உங்கள் நேம் சொல்லி கூப்பிட்டேன்னா நீங்கள் தான் வருவீங்க. அதே மாதிரி ஒரு வேரியபிள்ன்றதுக்கு ஒரு பேர் வைக்கணும், ஒரு ஃபங்க்ஷன்றதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இப்போ 10th லெசனில் கிளாஸஸ் படிப்போம், கிளாஸ்ன்றதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ அதோட ரூல் என்னன்னா பைத்தான் கீவேர்டு அதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம பார்த்ததான் அவங்க வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க டிஃபைன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். டெஃப் டூ சம்திங்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் நேமா. வேல்யூ ஈக்குவல் டு 1 ஒரு வேரியபிள் உள்ள அசைன் பண்ணிக்கிறாங்க. ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ இந்த டூ ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன்னா எனக்கு 1ன்ற வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழே அதுதான் பண்ணியிருக்கான். டிஎஃப் ஹெலோன்னு கொடுத்துட்டு உள்ள ஹெலோ பைத்தான்னு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் கொடுத்தா என்ன அர்த்தம்னா வெறும் ரிட்டர்ன் கொடுத்தா நன்னுன்ற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ரோக்ராமை நிறைய மாடுலாக டிவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. ஸோ முக்கியமானது கோட் ரீயூசபிலிட்டி, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாடியூலாக பிரிச்சுக்கலாம். ஒரு ப்ரோக்ராமை மாடியூல் 1 மாடியூல் 2 3 மாடியூலாக நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒருத்தன் ஃபேக்டோரியல் மாடியூலில் ஒர்க் பண்ணுறான், ஒருத்தன் கேல்குலேட்டர், அதாவது கேல்குலேட்டர்னா என்னென்னலாம் பண்ணோம், அடிஷன் பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மாடியூலில் ஒர்க் பண்ணுறான், லாக். ஸோ இப்படி நான் வந்து பிரித்து கொடுத்துடலாம். அதனால தான் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக நான் மாற்ற தேவையில்லை. இப்போ ஃபேக்டோரியலுக்கான லாஜிக் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா வெறும் இந்த மாடியூலில் மட்டும் மாற்றினா போதும். அதான் சொல்கிறோம், ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எதனா மாற்றுறதுனா ஈஸியாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் காலிங் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, இது எல்லாமே பேசிக்ஸ் தான். சும்மா நீங்கள் ரீட் பண்ணி விட்டாலே போதும். ஹலோன்னு இருக்குது, ஹலோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இது வரைக்கும். கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள ப்ராக்கெட் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்படி கால் பண்ணும்போது எனக்கு ஹலோ பைத்தான் தான் அவுட்புட் வரும். சார் அந்த நன்னு வரலையே சார்ன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம எங்கேயுமே பிரிண்ட் பண்ணலை. ஸோ இப்போ வெறும் ஹலோக்கு பதிலாக பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு நீ கொடுத்தனா உனக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ பைத்தான்னு வந்துடும், கீழே நன்னுன்னு வரும். எப்படி இப்படி கொடுத்தனா, ஸோ அதை கீழே கொடுத்துருப்பாங்க டெஃப் ஹலோ பிரிண்ட் ஆஃப் ஹலோ ரிட்டர்ன். ஸோ இங்கே ரிட்டர்னில் பார்த்தோன்னா எதுவுமே கொடுக்கல, அதனால நன் வில் பி டிஸ்பிளேட் ஆஸ் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அவுட்புட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிங் பேராமீட்டர்ஸ் டு ஏ ஃபங்க்ஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்ன்றதை வச்சும் இவங்க ஏரியா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு. ஸோ வித் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஹைட் வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது ஏ இன்டூ பி. ஓகேவா? லென்த் இன்டூ பிரெத்ன்னு கூட அதை சொல்லுவாங்க. இவங்க வித் ஹைட்னு அதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். என்னோட ஃபங்க்ஷன் 2 வேல்யூ வாங்கணும். டிஎஃப் ஏரியா ஏ கமா பின்னு 2 வேல்யூ வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருணும் ஏ இன்டூ பி. ஸோ அதான் இங்கே பண்ணுது. ஸோ டபிள்யூ வந்து 3ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க, ஹெச் வந்து 5ன்னு வச்சுக்கிறாங்க. கால் பண்ணும்போது ஏரியா ஆஃப் 3,5 பண்ணும்போது இந்த 3ன்ற வேல்யூ டபிள்யூவில் போய் விழுகும், 5ன்றது பார்த்தீங்கன்னா ஹெச்சில் விழுகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டபிள்யூ கொடுத்துருக்கேன், இங்கே ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி ஆர்டர் படி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 போய் விழுகும். ஸோ அதான் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ ஆஃப் 3 and 5 ஆர் பாஸ் டு டபிள்யூ அண்ட் ஹெச் ரெஸ்பெக்டிவ்லி. The function will return 15 as output. ஓகேவா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, we often use the terms parameters and arguments interchangeably. நம்மளே பார்த்தீங்கன்னா மாறி மாறி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த வீடியோலேயே சில டைம் ஒரு பேராமீட்டர்னு சொல்லுவேன், சில டைம் மாற்றி ஆர்குமெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா there are different languages in programming. ஸோ ஜாவா இருக்கு, சி இருக்கு, C++ இருக்கு. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே மல்டிபிள் லாங்குவேஜஸ் நீங்கள் படிக்கும்போது நீங்களே மாறி மாறி யூஸ் பண்ணுவீங்க. ஹவவர் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் நான் சொன்னேன். Parameters are variables used in the function definition. So function definitionல உள்ளது parameters, function callல உள்ளது பார்த்தனா arguments.
ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட். ஸோ வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட்னா என்னது? ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தானே பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷனை இங்கே நம்ம கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ ஆட் ஆஃப் 10, 20 இதை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 டைப் இருக்குது. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம அது ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ A, Bன்னு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்குன்னா நீங்கள் 3, 4ன்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் படி எடுத்துக்கும். 3 வந்து ஏக்கு போய் விழுகும், 4 வந்து பிக்கு போய் விழுகும். ஓகேவா? ஈவந்தோ பார்த்தீங்கன்னா நேமு ஏஜ்னு இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே 23 இங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஆர்டர் படி எடுத்துக்கும். 23ன்றது நேமில் தான் போய் விழுகும், ஏஜ்ன்றது ரமேஷில் தான் விழுகும். இது வந்து அந்த அளவு ஸ்மார்ட் கிடையாது பைத்தான். ஸோ நீங்கள் கொடுக்குறத அப்படியே வாங்கிக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில் எடுத்துக்கும். Here the number of arguments in function call should match exactly with the function definition. அதாவது என்ன சொல்றான்னா, இப்போ இங்க A, B, Cன்னு நான் 3ஆவதா ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வேரியபிள் varies, C. இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வருவான். என்னன்னா adding missing one required positional argument. ஸோ இங்க 3 கொடுத்துருக்கேன், இங்க 2 தான்ப்பா நீ கொடுக்குறேன்னு எனக்கு வந்து திட்டுது என்னோட பைத்தான். ஸோ அதுதான். ஸோ லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் இருக்கு. ஐ மீன் இந்த கண்டெக்ஸ்ட்க்கு அது இரலவென்ட். ஸோ அதனால அதை நான் வந்து பேச விரும்பல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் மேக் சென்ஸ். ஓகே. ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரிங்ன்றதுல ஒரு எஸ்டிஆர்ன்றது வாங்கிக்கிறான். ஸோ பிரிண்ட் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு அந்த எஸ்டிஆரை பிரிண்ட் பண்ணுறான், அடுத்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். கால் பண்ணும்போது பாருங்க பிரிண்ட் ஸ்ட்ரிங்காக ஃபுல்லாக எதுவுமே வந்து பாஸ் பண்ணலை. ஆனால் இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு பேராமீட்டர் பார்த்தோன்னா வச்சிருக்கான். ஸோ அதனால எரர் வரும். அந்த எரர் தான் கீழே இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வெறுமனியா பிரிண்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறப்பல்லா நீங்கள் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் வெல்கம்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வெல்கம்னு வந்துடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் வெல்கம்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டிராபேக் பற்றி பேசிட்டு இருந்தோம். நேமு ஏஜ்னு 2 இருக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில். நான் இங்கே நேமில் 23ன்னு கொடுக்குறேன், ஏஜில் பார்த்தீங்கன்னா செப்ரியான்னு நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க நேமு ஏஜ்னு இருக்கு, ஆனால் நான் தப்பாக கொடுக்குறேன் பாருங்க. நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இப்படி கொடுக்குறேன், ஆனால் டெஃபினிஷனில் இந்த ஆர்டரில் வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்கும். அந்த ஒரு இஷ்யூ ஓவர் கம் பண்ணுறது தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ நம்ம வந்து குயிக்காக நம்ம ஐடியில் பார்த்துடலாம், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும் நான் வாய்மொழியாக சொல்கிறது விட. ஓகேவா? டிஎஃப் டிஸ்பிளே நேம் ஏஜ் பிரிண்ட் நேம் ஈக்குவல் டு நேம் print age equal to age. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், டிஸ்பிளே ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து கரெக்டாக விழுகும். ஸோ நேம் ஈக்குவல் டு பாலாஜி, ஏஜ் ஈக்குவல் டு 24ன்னு வருது. இப்போ இந்த லைன் நான் கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே ஆஃப் 23 ராஜேஷ் இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கணக்குப்படி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஃபர்ஸ்ட்ல போய் விழுகும். இந்த 23ன்றது நேம்ல போய் விழுகும், ராஜேஷ்ன்றது ஏஜ்ல போய் விழுகும். ஸோ என்னோட அவுட்புட் என்ன வரும்னா நேம் ஈக்குவல் டு 23, ஏஜ் ஈக்குவல் டு ராஜேஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்லீடிங் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கால் பண்ணும்போது இங்கேயே நான் வந்து கொடுத்துருவேன் இந்த 23ன்றது என்ன வேல்யூன்னு, ஏஜோட வேல்யூ, இந்த ராஜேஷ்ன்றது என்ன வேல்யூ, நேமோட வேல்யூ. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்படி இங்கே ஃபங்க்ஷன் காலை போய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதுதான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் நேம் ஈக்குவல் டு ஐ டோன்ட் நோ ஹவ் டு ப்ரொனவுன்ஸ், ஷான் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஷானுன்ற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணும்போது கொடுக்குறோம். இங்கேயுமே அதுதான் வச்சுருக்கோம், ஒன்று தான் இருக்குது. ஸ்டில் நம்ம கால் பண்ணும்போது இப்படி அந்த ஆர்குமெண்ட் இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இங்கே ஈக்குவல் டு போட்டு கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? இதோட யூஸ் கேஸ் என்னன்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது தான், அது ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. The value of the keyword argument is matched with the parameter name. இந்த parameter நேமையும் இங்க கொடுக்குற நேமையும் மேட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க வந்து இம்ப்ராப்பர் ஆர்டர்லமே நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So firstly, the keyword arguments will invoke the function after the parameters are recognized by the parameters name. ஓகேவா?
இப்போ பாருங்க செகண்ட் உள்ளது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இங்க நமக்கு நேம்னு மட்டும் இருக்கு. இவங்க கால் பண்ணும்போது நேம் ஒன்னு கொடுக்குறாங்க. எனக்கு நேம் ஒன்னு இல்லவே இல்லை, அதனால இது எனக்கு எரர் வரும். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும்னா அந்த பெராமீட்டர்ஸ் எல்லாமே பெராமீட்டர் நேமோட ரெகக்னைஸ் பண்ணணும். என்ன பெராமீட்டர் நம்ம கால் பண்ணும்போது கொடுக்குற பெராமீட்டர் நேம் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோட உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ கீழே மேட்ச் ஆகலை, அதனால எங்களுக்கு வந்து எரர் வரும். இப்போ பாருங்க இந்த யூஸ் கேஸ் தான் நான் வந்து சொன்னேன். நம்ம பாருங்க ஆர்டரை நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஸோ 25 ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுது, ஷான் வந்து செகண்ட் பாஸ் ஆகுது. இவன் வந்து அப்படி பண்ணாலும் நம்ம இங்கே வந்து ஏஜ் ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து கரெக்டாக போய் மேட்ச் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பொறுத்த மட்டும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வரும். எங்கே வரும்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம வேல்யூ கொடுப்போம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயே வேல்யூ கொடுத்துருவோம். டிஃபால்ட்டாக இதுதான், நீங்கள் என்டர் பண்ணலன்னா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போகும்போது ஒரு 18+ மூவின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் போது டிஃபால்ட்டாக 18 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்க தான் அதை பார்க்கணுன்னும் போது அந்த தியேட்டருக்காரங்க என்ன செட் பண்ணியிருப்பாங்க, ஏஜ் ஈக்குவல் டு 18ன்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? I'll go to my PyCharm. சேம் கோட் நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஏஜ்ல நான் இங்கே 18 நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ டிஸ்பிளே ஆஃப் நான் பாருங்க, லெட் மீ கிவ் மை நேம் ஏஜ். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு நேம் ஈக்குவல் டு என் நேம், ஏஜ் ஈக்குவல் டு என்னோட ஏஜ் எனக்கு வந்து வந்துடுது. இப்போ வாட் இஃப் நான் இங்கே ஏஜ் வந்து பாஸே பண்ணலை, நான் ஏஜ் சொல்லாமலே நான் ரெஜிஸ்டர் பண்றேன், இல்லை டிக்கெட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளே சே ஸ்வேதா, ஸோ ஏதோ ஒரு நேம். ஸோ இங்க பாருங்க நான் செகண்ட் ஆர்குமெண்ட் நான் இங்க வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா எனக்கு என்ன நடக்கும்னா நான் இங்க டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கறதுனால எனக்கு டிஃபால்ட்டான வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்க என்னோட நேம் எனக்கு கிடைச்சிருச்சு, என்னோட ஏஜ் எனக்கு 18 சைடா இருக்கு. 18ன்றது ஒன்றுல டிஃபால்ட், நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா அந்த இது எடுத்துக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நீங்க கடைசியா தான் நீங்க கொடுக்கணும். இப்போ இப்படி நீங்க பண்ணக்கூடாது. ஸோ எடுத்தோன்னா நீங்க வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டு இங்க நேம்னு கொடுத்தீங்கன்னா கால் பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனையாகும். ஸோ அதான் உங்களுக்கு வந்து எரர் கொடுத்துருக்கோம். நான் டிஃபால்ட் பேராமீட்டர் ஃபாலோஸ் டிஃபால்ட் பேராமீட்டர். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து எரர். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நீங்கள் வந்து கடைசியாக தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் நீங்கள் கொடுக்க எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு உள்ள கொடுத்தது நேம்க்கு போய் விழுகும், செகண்டில் உள்ளதுக்கு எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல, அதனால அது டிஃபால்ட்டானது எடுத்துக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இங்கே பாருங்க சேலரி 3500 கொடுத்துருக்கான், வெறும் மணி மட்டும் தான் கொடுக்குறோம். மணின்னு கொடுக்கும், பேர் வந்து மணி. ஸோ 3500ன்னு சேலரி வந்துடும், நேம் வந்து மணின்னு வந்துடும். ஸோ சப்போஸ் நம்ம ராம் ஆஃப் 2000ன்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா 3500. டிஃபால்ட்னா என்ன, நீ எதுவுமே கொடுக்கலன்னா நான் வந்து 3500 எடுத்துப்பேன். நீ எதனா கொடுத்தனா நான் அந்த கொடுத்ததே எடுத்துப்பேன். எனக்கு 2000ன்றதே எனக்கு வந்து எடுத்துக்கும். அந்த டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிம்பிளி இக்னோர் பண்ணிடும். ஸோ இதான் உங்களோட டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். பேரே நல்லா இருக்குல்ல, வேரியபிள் லென்த். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த், which means இதனுடைய யூஸ் கேஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். So I'll connect my system. So I'm ready. So in some instances you might need to pass more arguments than have been already specified. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இப்போ addன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க சம்னு வச்சிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. a, bன்னு இருக்கு. ஸோ இங்க a plus b நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ கால் பண்ணும்போது add of 2, 3ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகும். இப்போ add of 2, 3, 4ம் ஒர்க் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணிப்பீங்க, இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, addன்னு சொல்லிட்டு a, b, cன்னு கொடுத்து ஒர்க் ஆகிற மாதிரி. இப்போ சப்போஸ் எனக்கு 4 நம்பர் ஆட் பண்ணா, ஸோ இப்படி உங்களுக்கு நம்பர்ஸ் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க நிறைய இது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொன்றா கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு சம் வேரியபிள் நேம் வச்சுப்போம், ஏன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எவ்வளோ வேணா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். வெறும் 0 பேராமீட்டர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், வெறும் ஆட் ஆஃப் 1 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஆட் ஆஃப் 2, 3 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், 3 பேராமீட்டர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் அவன் சொல்லியிருக்கான், going back to the function to redefine it can be a tedious process. இப்போ 4 வேணும்னா இதை அழைச்சிட்டு நான் டீன் மாத்திட்டு, ஸோ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஜாப், அதான் tedious processன்னு. ஸோ அதுக்கு பதிலாக வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். These are not specified in function definition.
and an asterisk is used to define such arguments. ஸோ இங்கே ஸ்டார் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ கீழே பாருங்க 3 ஆர்குமெண்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க x, y, zன்னு சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் x plus y plus zன்னு. ஆனால் கால் பண்ணும்போது பாருங்க they are passing 5 arguments but only 3 variables. ஸோ அதனால நமக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டோட சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் சின்டெக்ஸ் நம்மளே அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஐ வில் கோ டு மை சாஃப்ட்வேர் DEF டிஸ்பிளேன்னு நான் வந்து வச்சுக்கிறேன் as of now *n. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணும்போது இங்கே நான் 2 வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்படி பாஸ் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் n நான் கொடுக்குறேன். என்ன டைப் ஆஃப் இங்கே 10 20 நான் பாஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ நான் என்ன அசியூம் பண்ணுறேன், இது மேபி எதனா ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்பாக இருக்கும். மோர் தென் 1 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், எனக்கு டப்பிளில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டப்பிளாக தான் போகுது. ஸோ அப்போ டப்பில் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிட்டா போதும். ஃபார் வேல்யூ இன் n. ஸோ nல இருக்க வேல்யூ ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் 10, 20 கொடுத்தீங்கன்னா 10, 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 30யும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 40யும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 40 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ அதான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். 1, 2, 10, 20, 30 அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ சின்டெக்ஸ் என்னன்னா இங்கே ஸ்டார் போட்டு கொடுக்கறது தான் வேரியபிள் நேம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டப்புளாக எடுத்துக்கும். ஸோ அதே இது எவால்வேட் யுவர் செல்ஃப் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நம்பருக்கு பதிலாக அவங்க நேம் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எதுவுமே மாறாது. இங்கே நேம்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்கே பாஸ் பண்ணும்போது கோட்ஸில் வேல்யூ கொடுங்க. ஐ திங்க் இது நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ வேரியபிள் ஆர்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையாக இருக்குது. நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட், அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி தெர் இஸ் ஒன் மோர் கான்செப்ட் கால்டு கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட். ஸோ இந்த கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட். அது இந்த புக்கோட ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டது. அது வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஓகேவா? ஓகே, ஃபைன். மொத்தம் 2 இதில் பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்த்தது வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் டப்பில் தான் எடுக்கும். ஓகேவா? பைத்தானோட பிரிண்ட் ஃபங்க்ஷனே ஒரு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு தான் உதாரணம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கமா போட்டு மல்டிபிள் வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். நான் உங்களுக்கு 5th லெசன் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஓகேவா? அனானமஸ் ஃபங்க்ஷன், நம்ம சில ஃபேக் ஐடிஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா இருந்தாலும் அவங்க என்ன வைப்பாங்க, அனானமஸ்ன்னு வைப்பாங்க. அனானமஸ்ன்றதோட லிட்ரல் மீனிங் என்னன்னா பேர் சொல்ல விரும்பலை, அன்னேம்டு, அதுதான் அதோட மீனிங். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு, அது பார்த்தீங்கன்னா நேம் இல்லாமல் டிஃபைன் பண்ணியிருப்போம். அனானமஸோட ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அது வந்து ஒன் டைம் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 எக்ஸ்பிரஷன் தான் நம்மளால அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த 2 யூஸ் கேஸ் தான். ஓகேவா? அனானமஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஆல்சோ கால்ட் அஸ் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் இந்த சென்ஸ் சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். DF கீவேர்ட் யூஸ் பண்ணணும் நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம இந்த லாம்டா ஃபங்க்ஷன் அனானமஸ் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து DF கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் லாம்டா கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ யூஸ் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன் வந்து சின்னது ஒன் டைம் அனானமஸ் ஃபங்க்ஷன், அதோட யூஸ் கேஸ் ஒரு வாட்டி தான். அப்படின்னா நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் போவோம். ரொம்ப ஸ்மால் தான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன் டைம். ஓகேவா? ஸோ இது மெயின்லி பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஃபில்டர், மேப், ரெடியூஸ்னு அது கூட தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபில்டர், மேப், ரெடியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட், நமக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறது ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுவோம், இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? லாம்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாம்டாவில் கொடுக்குற பேராமீட்டர் லிஸ்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கும், வெளியே இருக்க குளோபல் வேரியபிள்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். டூயினாவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிஃபோர் தட் நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கதை விட நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்த்துட்டோம்னா நம்ம அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கற்றுக்கிட்டது புக்கில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், லாம்டா ஃபங்க்ஷனுக்கு நேம் இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ லாம்டான்னு ஒரு கீவேர்டு கொடுக்கணும். இங்கே நான் என்ன பண்ணுன்றதை நான் வந்து கொடுப்பேன். எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் ஒன்றும் பண்ண போகுதுல, என்னோடது வந்து ஸ்கொயர் பண்ண போகுது. A இன்டூ A, ஒரே ஒரு நம்பரை மட்டும் வாங்க போகுது. வர ரிசல்ட்டை நான் ஸ்கொயர்னு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வெரி சிம்பிள். ஸோ why it is giving error, do I need to give bracket?
ஸோ சம்திங் நம்ம சின்டெக்ஸில் மிஸ் பண்ணுறோம். லெட் மீ செக் சின்டெக்ஸ் ஒன்ஸ் அகேன், இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஓகே, நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு வேரியபிள் தான் எடுக்க போகுது. ஸோ நம்ம டிஎஃப் கொடுத்தோன்னு எடுத்தோன்னே லிஸ்ட்டு கொடுப்போம்லப்பா, கோலன் வச்சுட்டு உள்ள என்டர் அடிச்சு எழுதுவோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதுவோம், ஏ இன்டூ ஏ. ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஏக்கு நான் 5 வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு 25 வரும். ஏன்னா பாருங்க, இப்போ இதே இது நான் நார்மல் ஃபங்க்ஷன் நான் எழுதி காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகணும், ஸோ தட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். இப்படி எழுதுவோமா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர்னு ஒரு வேரியபிள் டிஎஃப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்கொயர்ன்ற வேரியபிள் இருக்கு, அது பார்த்தோன்னா ஒரே ஒரு வேல்யூ வந்து வச்சுக்குது, பேராமீட்டர் லிஸ்ட்டு. இந்த வேல்யூவை தூக்கி இப்படி போட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் வந்து லாம்டான்னு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. திங்கிஸ் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் லிஸ்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு சைட்ஸ் உங்களுக்கு வேணும், 5,3. 5 வந்து வித்து ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 வேல்யூ வாங்குறோம், ஏ கமா பி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 15 as மை ஆன்சர். பக்காவாக வந்துருச்சு. ஸோ இதான் லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அடிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம மல்டிப்ளிகேஷன் எடுத்த மாதிரி. ஸோ லாம்டா கீவேர்டு இருக்கணும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கடுத்து எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகேவா? The above lambda that adds argument 1 with argument 2 and stores the result in sum, the result is displayed using the print. ஸோ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான், நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எடுத்திருந்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன், இந்த ரிட்டர்ன் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன், ஜஸ்ட் நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ ரிட்டர்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா யார் அதை கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னது, ஃபங்க்ஷனோட நோக்கம் எதனா இன்புட் வாங்கும், எதனா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எதனான்னா, இப்போ 2 நம்பர் வாங்கிட்டு எனக்கு வந்து அதனுடைய ஆட் பண்ண வேல்யூவை யூசருக்கு வந்து கொடுப்பான். ஓகேவா? ஸோ யூசர் தான் அந்த நம்பர் வந்து கொடுக்குறான், திரும்ப அவனுக்கே அவன் வந்து கொடுக்குறான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் a value to its caller. So only one return statement will be executed at runtime, even though the function contains multiple return statement. So ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா இருக்கும்பா, இப்போ நீ பாஸ் ஆனனா நான் உனக்கு பார்த்தனா கிட்கேட் கொடுப்பேன், நீ ஃபெயில் ஆனனா அட்லீஸ்ட் உனக்கு நான் 5 ஸ்டார் வச்சு நான் கொடுப்பேன். நாட் தட் மச் பேட். ஸோ நான் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸை பொறுத்து நான் என்னுடைய ரிட்டர்ன் நான் உனக்கு என்ன கொடுக்குறேனோ அதை நான் மாத்துறேன். ஸோ எதனா ஒன்று தான் நடக்கும், நீங்க பாஸ் ஃபெயில் ரெண்டுமே ஆக முடியாது. ஸோ பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், ஃபெயில் ஆனீங்கன்னா ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதான் சொல்றோம், a number of return statements are allowed in a function statement, but only one will be executed at runtime. ஸோ இங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசர் ஏபிஎஸ்னா ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் வேல்யூ. ஸோ அப்சல்யூட் வேல்யூ பற்றி நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் ஆஃப் 3 கொடுத்தீங்கனாலும் 3 தான், பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா. மாடுலஸ் ஆஃப் உள்ள நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றிடும். இப்போ -5 நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இதை என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் இந்த -5க்கு பல n -n. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு நம்பர் கொடுக்குறோம், யூசர் ஏபிஎஸ் ஆஃப் என்னோட நம்பர் பார்த்தோன்னா 25ன்னு வச்சுக்கோங்க. இங்கே யூசர் ஏபிஎஸ்ல 25 போய் விழுதுரும். என்னோட வேல்யூ 0 அதிகமாக இருக்கா, 25 0 அதிகமாக தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் ட்ரூ. இது பாசிட்டிவ் நம்பர் தான் அர்த்தம், 0 அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கும், அப்படியே ரிட்டர்ன் பண்ணால் வாங்கின வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, -25. ஸோ -25ன்றது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பர் இங்கே -25ன்னு போய் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆனதுனால எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம -n கொடுப்போம். வெறும் n கொடுத்தீங்கன்னா அப்படியே -25 யூசருக்கு போயிடும். ஆனால் என்னோட பர்பஸ் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே நான் அதுக்கு தான் ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்தேன். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -n கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பாசிட்டிவ் ஆக்கி கொடுத்துரும். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரிட்டர்ன் எனக்கு யூசருக்கு வேல்யூ கொடுத்து, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரிட்டர்ன் கொடுத்துச்சு. எதனா ஒன்று தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஈவன் தான் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உங்க ப்ரோக்ராம்ல இருந்தாலும் அதுதான் அவங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல வந்து லாஸ்ட் 2 பாயிண்ட்ல வந்து சொல்ல விரும்புறாங்க. ஸோ சின்டெக்ஸ் பாருங்க, ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் கேன் கண்டெயின் எக்ஸ்பிரஷன் which gets evaluated and the value is returned. If no expression is
இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் நாட் பிரசன்ட். ஸோ ரிட்டர்னே கொடுக்கலனாலுமே அப்படி இல்லைன்னா வெறுமனையா ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துருந்தா கூட நமக்கு வந்து நன்னுன்ற ஒரு வேல்யூவை தான் உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன் நம்ம வந்து வரப்போறோம், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஐ பிலீவ் இட் இஸ் அ 5 மார்க். இப்போ இந்த கான்செப்டை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3rd லெசன்ல ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், LEGP ரூல்னு, லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்ட்-இன் நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம டைரக்டா நம்ம வந்து கோடிங்குள்ள நம்ம போய் பார்த்துடலாம், அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெரி சிம்பிள், a equal to 10 நான் வந்து கொடுக்குறேன், பிரிண்ட் ஆஃப் a கொடுக்குறேன், ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு 10 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இது வந்து குளோபல் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்னன்னு சொல்றேன். லோக்கல் வேரியபிள்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேரியபிள். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ண வேரியபிள். ஸோ the variables which are defined inside a function are called a local variable. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்க டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு பண்ணிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம், df my function. ஸோ சும்மா ஏதோ ஒரு நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த உள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஏவோட வேல்யூ இன்சைடு ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்து வெளியே அவுட் சைட் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த விண்டோவை தூக்கி ரைட் டாப்ல போட்டுக்கிறேன். யா, பிரிண்ட் ஆஃப் அவுட் சைடு ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இது குளோபல்ன்றதுனால எல்லா இடத்துல வந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லோக்கல்னா லோக்கலா உள்ளவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ லோக்கல் மேட்ச், குளோபல் மேட்ச், ஸோ இப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குளோபல்னா அகில உலக அளவில், ஸோ எல்லா ஆக்சஸுமே இருக்கும். லோக்கல்னா ஒன்லி அந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் வந்து இருக்கும். இப்போ a equal to 10ன்றது குளோபல் வேரியபிள் நான் சொல்லிட்டேன். அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நல்லா பாருங்க, எனக்கு அவுட் சைட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 10 மட்டும் தான் வருது. ஏன்னா நான் ஃபங்க்ஷனை காலே பண்ணலையே, மை ஃபங்க்ஷன் ஆஃப். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். கால் பண்ணும்போது இன்சைட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 10, அவுட் சைட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 10 வந்துருச்சு. விச் மீன்ஸ் என்னால பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வாட் இஃப் என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு a ஈக்குவல் டு 15 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷனுக்குள்ள ஒன்று கொடுத்தீங்கன்னா இது வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த ஏன்றதை என்னால் எது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இந்த 15ன்ற வேல்யூவை இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரோக்ராம் a equal to 10 குளோபல் வேரியபிள் வந்துடும். ஃபங்க்ஷன் வந்து எடுத்தோன்னே போகாது, ஃபங்க்ஷன் கால் வந்தால் தான் போகும். இந்த 8th லைன் வந்தோன்னே எனக்கு 4th லைனுக்கு வந்து போயிடுவோம். ஓகேவா? 4th லைன்ல என்ன பண்றோம், a equal to 15 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபல் வேரியபிள் வந்து 15 மாறாது. ஸோ a equal to 15 ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் ஆகும், அவன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் தான் இந்த 15ன்ற வேல்யூ, ஃபங்க்ஷனுக்கு வெளியே 10 தான். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும். இன்சைட் ஃபங்க்ஷன் வந்து 15, அவுட் சைட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா? இப்போ இந்த a equal to 10 நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ உள்ள a equal to 15 நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால வெளியே ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்க a is not defined. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அதனால a நமக்கு வந்து இல்லை. ஓகேவா? இப்ப இந்த வெளியே இருக்க குளோபல் வேல்யூவை நான் எப்படி சார் மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லணும் பைத்தான் நான் இங்க ஏன்னு சொல்றது பார்த்தனா லோக்கல் வேரியபிளை நான் வந்து சொல்லவே இல்லை, நான் வந்து குளோபல் வேரியபிளை நான் சொல்றேன். அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னா குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஏன்னு போட்டுக்கணும். ஸோ இங்க உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏன்னு என்னென்னலாம் பேசுறேனோ அது வந்து லோக்கல் வேரியபிள் கிடையாது, அது வந்து குளோபல் வேரியபிள்னு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ நான் வந்து 15 மாத்தி விட்டுட்டேன். ஸோ 15 மாத்தி விட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்னா, லிட்ரலா அதோட மீனிங் என்னன்னா வெளியே இருக்க குளோபல் வேல்யூவை நான் 15 மாத்திட்டேன். ஸோ அதனால உள்ளேயும் 15 வெளியும் 15 தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க ஏன் நம்ம மாத்திட்டு வரதுனால நம்ம வந்து
லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது ஏன்ற பேர்ல. ஏன்னா நம்ம இங்க குளோபல் ஏன்னு கொடுத்ததுனால எனிஹவ் அது வந்து ஏவை வந்து குளோபல் வேரியபிளா தான் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இது உங்க புக்லலாம் கொடுக்கல. நான் என்ன பண்ணிப்பேன்னா குளோபல் ஏ யூஸ் பண்றதுக்கு பதிலாக குளோபல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த குளோபல்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணும்னா பிரிண்ட் ஆஃப் குளோபல்ஸ் கொடுத்தனா எல்லா குளோபல் வேரியபிளும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ எல்லா குளோபல் வேரியபிளும் இருக்கும். என்னோட வேரியபிள் எங்க இருக்கு a = 10 இது இருக்கு பாருங்க a = 10. ஸோ கீ வேல்யூ பேரா தான் இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் எவ்ரிதிங் நான் வெறும் அந்த ஏவோட வேல்யூ மட்டும் நான் என்னன்னு பார்க்க விரும்புறேன். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஸோ நான் இப்படி நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ குளோபல்ல உள்ளதை டார்கெட் பண்ணி 15 நான் மாற்றுவேன். இப்போ நான் ஈவந்தோ ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டா 20 வச்சுக்கிட்டேன்னா இது வந்து லோக்கல் தான். நீங்க எப்ப குளோபல்னு ஒரு கீவேர்டு இருக்குது அந்த குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ற எஃபெக்ட் பார்த்தனா குளோபல் வேரியபிளோடது. ஸோ அது லோக்கல் வேரியபிளோடது கிடையாது அப்படின்றத நீங்க வந்து மீன் பண்றீங்க. புரியுதா? ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு உள்ள வந்து 20 இருக்கும், வெளியே வந்து 15 இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குளோபல்ஸ்ன்றதுலாம் உங்க புக்ல கொடுக்கல, பட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து சொன்னேன். ஸோ இப்போ நம்ம படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ மேபி நீங்கள் ஒன்று பண்ணலாம், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்கள் புக்கை எடுத்து நீங்களே ரீட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு புரியுதான்னு. ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வேர் இட் இஸ் ஆக்சசிபிள். இப்போ லோக்கல் வேரியபிள்னா என்ன பகுதி, என்ன ப்ரோக்ராம்ல அந்த ஃபங்க்ஷன்ன்ற ஒரு பார்ட், அந்த பார்ட் வரைக்கும் தான் அது வந்து ஆக்சசிபிள். ஸோ அதுதான் ஸ்கோப் சொல்லுது. ஸோ அதை அதர் வேர்ட்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா ஏரியா வேர் யூ கேன் யூஸ் இட். ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கோப் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும்னா அதோட வேரியபிள் அதனுடைய வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம குளோபல்ஸ் யூஸ் பண்ணி குளோபலோட வேரியபிள்ஸ் என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ரெண்டு ஸ்கோப் இருக்கு, லோக்கல் ஸ்கோப் இருக்கு, குளோபல் ஸ்கோப் இருக்கு. லோக்கல் ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, a variable defined inside function body is known as local variable. ஸோ ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் பாருங்க. a variable with local scope can be accessed only within the function that is created in. நமக்கு தெரியும் a variable inside a function கிரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் ஆயிடுது. Local variable only exists while the function is executing. So formal parameter are also local to function. என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து n1, n2 நீங்க வந்து கொடுக்குறீங்கன்னா இப்போ இந்த n1, n2 உங்களால வெளியே பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் n1 நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன்னா எனக்கு வந்து எரர் அடிப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கால் பண்ணும்போது கொடுக்கணும், அந்த எரரை நம்ம போக்கி விட்டுறலாம். 1, 2 நான் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க நேம் n1 இஸ் நாட் டிஃபைன்ட், அதாவது வெளியே வந்து விசிபிளா இல்லை. ஏன்னா அந்த n1 அண்ட் n2ன்றது பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த 4 to 7 லைன்ஸ்குள்ள மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. உனக்கு நான் காட்டுறேன் பாரு. ஸோ n1, n2. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ கிடைச்சிருது 20, 1, 2. ஸோ அப்போ n1, n2 உள்ள ஆக்சசிபிளா இருக்கு, வெளியே தான் ஆக்சசிபிளா இல்லை. அதுதான் அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறான். ஸோ ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன். இன்னொரு பேசிக் சொல்லி தர விரும்புறேன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இங்க கொடுத்துருக்கும் பாத்தீங்களா n1 and n2. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இங்க ஆக்சுவலா பாஸ் பண்ற வேல்யூவை ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன், ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணா சும்மா பேசிக்கான ப்ரோக்ராம்பா. LOCன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லோக்கல்னு நினைக்கிறேன். y = 0ன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றோம், அதனால இது வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ பிரிண்ட் ஆஃப் yன்னு ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்றோம், அதனால எனக்கு வந்து 0ன்னு வந்துருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபைன், வெல் அண்ட் குட். இப்போ பாருங்க y = லோக்கல்னு நான் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு வெளியே அவனை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த டைத்துல எனக்கு எரர் வருவோம், நேம் y is not defined. ஏன்னா லோக்கல் வேரியபிள் லோக்கலா தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ குளோபல் ஸ்கோப் பத்தி பார்க்கலாம். A variable with global scope can be used anywhere in the program. ஒரு ப்ரோக்ராம்ல எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பாத்தீங்கன்னா global variable, global scope. ஸோ இதை நம்ம எப்படி ஒரு global variable கிரியேட் பண்ணிக்கலாம்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன். இங்க பாருங்க நம்ம a = 10 மேல கிரியேட் பண்ணிருக்கோம். அது பாருங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வெளியே பண்ணிருக்கோம், அதனால அது வந்து குளோபலா மாறிடுச்சு. அதோட ஆக்சஸ் எவ்ரிவேர். ஸோ ரூல்ஸ் பார்த்துருக்காங்க. when we defined a variable outside a function it's global by default. ஸோ அது பை டிஃபால்ட்டா குளோபல் தான், நம்ம எந்த கீவேர்டும் யூஸ் பண்ண தேவையில்லை கிரியேட் பண்ணும்போது. we use global keyword to modify the value of the global variable inside a function. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க குளோபல் வேரியபிளை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா a = 10 இருக்கு, df doன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஏவோட வேல்யூவை நான் மாத்தணும் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனுக்குள்ள சொல்லுவேன், தம்பி
இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏன் யூஸ் பண்றேன்னா அதை நீ குளோபலோட வேரியபிள் தான் நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு a = 15 மாத்து. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்துறதுக்கு நம்ம குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெளியே நீங்க எந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வெளியே எங்க குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணாலும் எந்த பயனும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தது. ஸோ டோன்ட் வரி, எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான். c = 1 வெளியே கிரியேட் பண்றாங்க. வெளியே கிரியேட் பண்ணதை உள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்னேன் குளோபல் வேரியபிளை எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மாடிஃபைங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பாருங்க c = 1 கொடுக்குறான், c = c+2 கொடுக்குறான். இது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இதோட இந்த லைன் வரும்போது என்ன நடக்கும்னா உங்களோட பைத்தான் திங்க் பண்ணும். there is a local variable c இருக்கு, அதோட ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். பட் ஆல்ரெடி சீன் இருக்கா, ஆல்ரெடி சீன் இல்ல, அதனாலதான் அந்த எரர் வருது. ஸோ லோக்கல் வேரியபிள் சி ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட். சீன்ற வேல்யூ நீ அசைன் பண்றதுக்கு முன்னாடியே நீ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ பேசிக்கலி என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களால வெளியே இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது உள்ள குளோபல் வேரியபிள்னு நினைச்சு. அப்படி குளோபல் வேரியபிளை சேஞ்ச் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் குளோபல் கீவேர்ட். அதான் கொடுத்துருக்காங்க. வித்வுட் யூசிங் த குளோபல் கீவேர்ட் we cannot modify the global variable inside the function but we can have access. ஸோ குளோபல் வேரியபிளை எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த குளோபல் கீவேர்ட் தேவை. வேர்டு கொடுக்குறான் பாருங்க, சேஞ்சிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் அ ஃபங்க்ஷன் யூசிங் குளோபல் கீவேர்ட். ஸோ x = 0ன்றது ஒரு குளோபல் வேரியபிள். நான் என்னோட ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள சொல்றேன், தம்பி இந்த குளோபல் எக்ஸ் நான் கொடுக்கறது மூலயமா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ன்னு யூஸ் பண்றேனோ அது எல்லாமே பார்த்தோன்னா குளோபல் வேரியபிளை தான் நீ வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிறதோட 5 ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஆட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, டிஃபால்ட்டா 0 இருந்திருக்கு. நான் ஃபங்க்ஷன் கால் நடக்குது, கால்குள்ள போகும்போது 0ன்றதை நான் 5ன்னு மாத்தி விட்டுறேன். ஸோ இப்போ உள்ள பிரிண்ட் பண்ணும்போது இன்சைட் ஃபங்க்ஷன் வேல்யூ 5, ஸோ இது 5ன்னு மாறிடும். ஸோ அவுட் சைட் ஃபங்க்ஷன் மெயின்லமே பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ ஒரு இடத்துல மாத்தினா 2 இடமே மாறும். ஸோ அப்படி மாறுறதுக்காக தான் குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கோட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. x = 8ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ அந்த எக்ஸை பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்னு ரெஃபர் பண்ணுறாங்க. y = லோக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த குளோபல் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 16. ஸோ அடுத்து ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணுறாங்க x, y. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 16, ஒய்யோட வேல்யூ பார்த்தோன்னா லோக்கல். ஸோ அது எனக்கு ஆன்சராக கிடைச்சிருது. நெக்ஸ்ட் லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் சேம் நேம்ல வச்சிருக்கேன். நம்ம ஆரம்பத்தில் நான் அவங்க கற்றுக் கொடுக்கும் போது இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்தேன். ஸோ 2 ஸ்கோப் இருக்கு, குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப். ஸோ இந்த லோக்கல் ஸ்கோப் எதுக்கு? வெறும் இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் லோக்கல் ஸ்கோப் ஆஃப் LOC மெத்தட். இந்த LOC மெத்தட்ல எக்ஸோட வேல்யூ 10ன்னு இருக்கு. அப்போ இந்த 10ன்ற வேல்யூவை இந்த மெத்தட்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ குளோபலா x = 5 நம்ம வந்து கொடுக்குறோம். இங்க x = 10 நீங்க உள்ள கிரியேட் பண்றதுனால இது வந்து லோக்கல் வேரியபிளா மாறிடும், இது குளோபல் வேரியபிளா இருக்கும். ஸோ லோக்கல் எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது 10ன்னு பிரிண்ட் ஆகும், குளோபல் எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய புக் பேக் கொஸ்டினும் ஐ திங்க் இருக்கு. ABS நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அப்சல்யூட் வேல்யூ வந்து கொடுக்கும், ரிட்டர்ன்ஸ் அண்ட் அப்சல்யூட் வேல்யூ. இது வந்து ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கான், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான், சின்டெக்ஸ் கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு மோர் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ஸை படிச்சீங்கனாலே டெஃபினேஷன் உங்களால் எழுத முடியும், சின்டெக்ஸ் எழுத முடியும். ஸோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ நம்பர். த ஆர்குமெண்ட் மே பி அ இன்டீஜர் ஆர் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ இந்த ஏபிஎஸ்க்கு நீங்க கொடுக்குற வேல்யூ இன்டீஜரா இருக்கலாம், இல்லை ஃப்ளோட் பாயிண்ட் வச்ச நம்பரா இருக்கலாம். அது அப்சல்யூட் வேல்யூவா கொடுக்கும். அப்சல்யூட் வேல்யூனா ஒன்றும் இல்லப்பா, பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ 20ன்னு இருக்கு, அது ஆல்ரெடி பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ 20 தான் வரும். -23.2 பாசிட்டிவ் 23.2 மாத்திடும். நெக்ஸ்ட் ORD CHR, இதை நம்ம ஒரே புள்ளியில நம்ம வந்து பார்த்துடலாம். ORDயோட ஃபங்க்ஷன் என்னன்னா ASCII வேல்யூ கொடுக்கும். ORD ஆஃப் சம் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதனுடைய ASCII வேல்யூ. CHR என்ன கொடுக்கும்னா அந்த கேரக்டரே கொடுக்கும். அதுக்கு இன்புட் நீங்க என்ன கொடுப்பீங்கன்னா ASCII வேல்யூ கொடுப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் கொடுத்து ASCII வேல்யூ வாங்குங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்ற ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா ORD ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறீங்க. ORD ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும்? ASCII வேல்யூ கொடுக்கும். நான் சில ASCII வேல்யூலாம் உங்க மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த 7th லெசன்ல உள்ள எல்லா ஹேண்ட்ஸ் ஆன் கொஸ்டினும் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ நான் சொல்லியிருப்பேன் 0க்கு வந்து 48 பா, 1க்கு வந்து 49 பா, இது அப்படியே போய்கிட்டே இருக்கும்பா. ஸ்மால் ஏக்கு 97 பா, ஸ்மால் பிக்கு 98 பா, இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ கேபிட்டல் ஏக்கு 65, கேபிட்டல் பிக்கு 66, இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32. ஸோ இந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ டாலர்ன்றதுக்கு 36ன்னு ஒரு புக் பேக் கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய ஸ்மால் ஏ பார்த்தோன்னா எனக்கு வந்து
97, கேபிட்டல் ஏ பார்த்தீங்கன்னா 65. ஸோ வீடியோ இன்னும் எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல. வி ஆர் 54 minutes நம்ம போயிருக்கோம். சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கம்மியாக இருக்குது. லெட் மீ கனெக்ட் மை சார்ஜர். 1 minute கைஸ். So it happens sometimes. So நான் சார்ஜ் நோட்டீஸ் பண்ணல. Fine. I'm back. ஸோ இப்போ சிஹெச்ஆர் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படியே உல்ட்டா. ஸோ இது வந்து கேரக்டர் வாங்கி ஆஸ்கி கொடுக்கும், இவன் ஆஸ்கி வாங்கி கேரக்டர் கொடுப்பா. 65 என்னன்னு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், கேபிட்டல் ஏ. ஸோ 43 என்ன? ஸோ இது புக்கில் கொடுத்துருக்கறதுனால இது நீங்கள் மக்கப் தான் பண்ணணும். இதுக்கு எந்த ஷார்ட் கட்டும் இல்லை. எப்படி நான் டாலருக்கு 36 சொன்னேன், இது ஒரு சீக்வன்ஸில் தான் வராதுப்பா. இப்போ இதுக்கெல்லாம் ஸ்மால் ஏக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். கேபிட்டல் ஏக்கு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஒவ்வொன்று ஆட் பண்ணிட்டே வரலாம். ஜீரோக்கு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஒன்று ஆட் பண்ணிட்டே வரலாம். பட் இது அப்படி இல்லை. 43 யூ ஹேவ் டு மக்கப். ஐ டோன்ட் நோ இதுக்கு எதனா ஷார்ட் கட் உங்களுக்கு எப்படி நான் சொல்லி கொடுக்குறதுன்னு. ப்ளஸ் அதனுடைய வேல்யூ. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்கான் டெஃபினிஷனில். டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கானா, ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆஸ்கி வேல்யூ ஃபார் த கிவன் யூனிகோட் கேரக்டர். இந்த ஃபங்க்ஷன் வந்து சிஹெச்ஆரோட ஆப்போசிட். அதே இது ஓஆர்டியோட ஆப்போசிட். இங்கே வந்து யூனிகோட் கேரக்டர் கொடுக்கும் ஆஸ்கை வேல்யூக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிஐஎன். ஸோ பிஐஎன் ஒன்றும் இல்லைப்பா, பைனரி வேல்யூ வந்து கொடுக்கும்ப்பா. ஸோ பிஏஎன்குள்ள ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை பைனரி வேல்யூ போட்டு கொடுக்கும். இப்போ 15க்கு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் 101க்கு போட்டுக்கோங்க. 2 டேபிளில் டிவைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா பைனரியோட பேஸ் வந்து 2. ஏன் சார் பைனரிக்கு பேஸ் 2னா மொத்தம் 2 பாசிபிள் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஒன்று 0 வரும், இல்லை 1 வரும். ஸோ 2 பாசிபிள் இருக்கிறனால பேஸ் 2. 2ஆல் அடிச்சு கொடுத்துட்டே வாங்க. 2 7s 14, பேலன்ஸ் 1, 2 3s 6, பேலன்ஸ் 1, 2 1s 2, பேலன்ஸ் 1. அவ்வளோதான், ஃபர்தராக பண்ண முடியாது. ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 4 1 வருது. ஸோ அந்த 4 1மே ஆன்சரில் எழுதிக்கோங்க. இது பைனரி வேல்யூன்றனால முன்னாடி 0b ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் 101 இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ ரிட்டர்ன்ஸ் அ பைனரி ஸ்ட்ரிங் ப்ரீஃபிக்ஸ்ட் வித் 0b. இந்த 0bன்றது ப்ரீஃபிக்ஸ்ட் பண்ணோம் ஃபார் த கிவன் இன்டிஜர். ஓகேவா? இதுக்கு பதிலாக நம்ம ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றோம். அதாவது ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபார்மேட் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார்மேட் ஆஃப் x, b இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஃபார்மேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரேன். இருக்கா? இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, x, bன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நம்ம புக் பேக்லமே சம்திங் ஏதோ ஃபார்மேட் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். லெட் மீ சி. நோ, ஃபார்மேட் வந்து புக் பேக்ல இல்லை. எனிவே ஹேண்ட்ஸ் ஆன்ல இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைப். ஸோ டைப் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஆப்ஜெக்டோட டைப் வந்து கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். பைத்தான்ல எல்லாமே ஆப்ஜெக்ட் தான்ப்பா. a = ஃபைன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைன்றது ஒரு ஆப்ஜெக்ட். b = ஹெலோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹெலோன்றது ஒரு ஆப்ஜெக்ட். எவ்ரி திங் ஆப்ஜெக்ட். அதனால தான் சொல்கிறேன் ரிட்டர்ன்ஸ் த டைப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ டைப் ஆஃப் 15.2 பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, ஏ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, இது பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்றதுனால கண்டிப்பாக கிளாஸுன்றதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அது என்ன டேட்டா டைப்போ உள்ளே வந்து வந்துடும். ஸோ இது ஃப்ளோட்டுன்றனால உள்ள ஃப்ளோட்டுன்னு இருக்கும். இங்கே ஸ்ட்ரிங்ன்றனால உள்ள எஸ்டிஆர்னு இருக்குது. இது ட்ரூ பூலியன்றனால பூலுன்னு இருக்குது. இப்போ வந்து z = 20 நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல கிளாஸ் இன்ட்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடி. ஐடினா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் மெமரி அட்ரஸ் வந்து கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அட்ரஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. இப்போ இந்த ஐடி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க, ரிமெம்பர் பண்ணிட்டு போவாங்க. பட் அதுக்கு வந்து தேவை கிடையாது. இப்போ இதே ஒரு x = 5ன்றதை நல்லா பாருங்களேன். x = 15 போட்டு ஐடி ஆஃப் எக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். என் சிஸ்டம்ல எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பிரிண்ட் ஐடி ஆஃப் x = 15 ஐடி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் பண்ணும்போது பாருங்கள் 920 முடியுது. சம் பிக் வேல்யூ வந்து வருது. உங்கள் புக்கில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், புக்கில் வேறு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏன்னா புக்கில் இந்த வேல்யூ கொடுக்கும்போது யாரோ ஒரு புக் எழுதினவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோட் ரன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவுட்புட் வருதோ அவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இந்த வேல்யூ வருது. நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அதே வேல்யூ தான் வருது. ஸோ என்னோட 15ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. அதுதான் அதோட மீனிங். ஸோ இதை நீங்கள் ரேண்டமாக ஒரு அட்ரஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதான் உங்களுக்கு இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் மே வேரி இன் யுவர் சிஸ்டம். ஸோ ஒன்றும் இல்லை, ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி அட்ரஸ் கிடைக்கும். டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட டைப் கிடைக்கும். ஸோ மின்னு மேக்ஸ் சம்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே புரியும்.
ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதோட மினிமம் வேல்யூ கொடுக்கும், மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும், சம் கொடுக்கும். இதோட மினிமம் வேல்யூ பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு 21, மேக்ஸிமம் வேல்யூ 98. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, 218 வருது. லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். 1 7 0 8. ஸோ 8ல் முடியுது. எஸ், கரெக்டாக தான் இருக்கு. சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் ரவுண்டு பவ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸு. ஏப்பா இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன்ஸ் த அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கிவன் ஃபார்மேட். நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அது வந்து கொடுக்கும். x = 14, y = 25 இருக்கு. எனக்கு எக்ஸை பைனரி ஃபார்மேட்டில் கொடுன்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும் 14 பைனரி ஃபார்மேட்டில் எப்படி எழுதும்? 2 7s 14, 0 2 3s 6, பேலன்ஸ் 1 2 1s 1 1. ஸோ 111 0. இதான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் y of 0 25 ஆக்டால் ஃபார்மேட்டில் கொடு. ஆக்டால்னா 8ஆல் டிவைட் பண்ணுவேன். 8 3s 24, பேலன்ஸ் 1. ஸோ இதனால் ஃபர்தராக பண்ண முடியாது. ஸோ 31 தான் இதனுடைய ஆன்சர். அதுக்கடுத்து இந்த ஒய்யை பார்த்தீங்கன்னா எஃப்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளோட் நம்பராக சொல்லு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 0 ஆட் ஆகும். ஸோ ஏன் 6 0 ஆட் ஆகும்னா அதான் டிஃபால்ட் ப்ரெசிஷனா. ஸோ த டிஃபால்ட் ப்ரெசிஷன் ஆஃப் ஃப்ளோட் இஸ் 6. இப்போ நம்ம சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஃபார்மேட் ஆஃப் வேல்யூ கமா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், அதனால தான் இங்கே வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அது ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா அது ஆப்ஷனல் தான் அர்த்தம், ஓகேவா? ஸோ வேல்யூ தான் இங்கே எக்ஸா ஒய்யான்னு கொடுக்குறோம். இங்கே பர்சன்டேஜ் பினா பைனரின்னு அர்த்தம், பர்சன்டேஜ் ஓனா ஆக்டால்னு அர்த்தம், பர்சன்டேஜ் எஃப்னா ஃப்ளோட்னு அர்த்தம், நமக்கு சில டைம் பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு கூட இருக்கலாம். எக்ஸ்னா எக்ஸா டெசிமல்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ பைனரி ஃபார்மேட் அவுட்புட்ஸ் த நம்பர் இன் பேஸ் 2 சும்மா கொடுத்துருக்கான். ஆக்டால் ஃபார்மேட் பேஸ் 8, அதாவது எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கான்ப்பா. ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷன் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து கொடுக்கும் நம்பரை. ஸோ டிஃபால்ட்டாக 6ன்னு கொடுத்துருக்கான். ரவுண்டுன்றது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்துருப்போம். ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டீஜர் டு இட்ஸ் இன்புட். ஸோ இப்போ 17.9 இருக்குது. ஸோ அதை வந்து ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ ரவுண்ட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வெறும் ஒரு பெராமீட்டர் தான் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலி ரவுண்டுக்கு 2 யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் அந்த நம்பரு எத்தனை டிஜிட்ஸ் நான் ரவுண்ட் பண்ணோம், ரவுண்ட் ஆஃப் டு 1 டிஜிட்டா 2 டிஜிட்ஸா. அந்த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல்ன்றனால நம்ம அது வந்து கொடுக்க போகிறது இல்லை, கொடுக்காம கூட இருக்கலாம் இங்கே, அதனால தான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து மேண்டட்ரி, என்ன வேல்யூவை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அது வந்து கொடுப்போம். ஸோ கீழே அதை எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் டிசைட் ஆஃப்டர் ரவுண்டிங். ஸோ நீங்கள் ஒரு பேசிக் இங்கே நான் வந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஹேண்ட்ஸ் ஆன் நீங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ரவுண்ட் ஆஃபில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜரு. ஸோ ரவுண்ட் ஆஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ இப்போ இங்கே பாருங்க, 17.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 18, 22.2 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 22, 18.3 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா -18. -18. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க 17.89. இப்போ அதனுடைய ரவுண்டிங் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 0 பிளேசஸ் வச்சுன்னா என்ன அர்த்தம்? 17.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 18 தான் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கும்னு சொன்னேன். ஸோ ஈவன் தோ 0 ப்ரெசிஷன் இருந்தாலும் இது ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கறதுனால 18.0 வேல்யூ மாற்றிடும். இதோட ஆக்சுவல் ஆன்சர் 18 தான், பட் அதனோட ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட்ன்றனால மாறுது. ஸோ ரவுண்ட் ஆஃப் n1, 1. ஸோ ஒரு டெசிமல் டிஜிட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த 9 பார்த்தீங்கன்னா இங்கே போச்சுன்னா 9ஆக மாறிடும். இங்கே இருக்க 7 வந்து 17.9. ஓகேவா? அடுத்து பாருங்க 2 டெசிமல் பாயிண்ட். நமக்கு ஆல்ரெடி இருக்கிறது 2 டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ நோ நீட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப், அப்படியே ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பவர் ஃபங்க்ஷன். பவர் ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும், a பவர் ஆஃப் a, b a பவர் b. ஸோ அது எப்படி சொல்லணும்னா a raised to the power of b. வெரி சிம்பிள், அச்சு நவுத்தலாம். a, b னா 5 ஸ்கொயர். ஸோ a, c னா 5 பவர் 3.0. ஸோ a plus b இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது ஆட் ஆகிடும். a plus b னா 7, 7,3 னா 7 கியூப். ஸோ 5 ஸ்கொயர் 25, 5 கியூப்னு பார்த்தீங்கன்னா 125. பட் இங்கே 0.0 பவரில் இருக்குது, அதனால ஆன்சர் எல்லாமே 0.0 வரணும். ஸோ 7 கியூப்னா 343. ஸோ அதான் உங்களுடைய ஆன்சர். இப்போ சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு இம்போர்ட் மேத் அப்படின்னு ஒரு லைன் வந்து உங்களுடைய கோடில் எழுதிடணும். இம்போர்ட் மேத். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு சீலோட மீனிங் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஃப்ளோரு சீல். ஸோ ஃப்ளோர்ன்றது கீழே தானே இருக்கும். ஸோ ஃப்ளோர் வந்து ஆல்வேஸ் லோவஸ்ட் வேல்யூ தான் கொடுக்கும், சீலிங் வந்து ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கும். ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃப்ளோர் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ பாருங்க, ஃப்ளோர் கம்மி வேல்யூ தான் சொன்னேன், ஆனால் இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு.
நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ வரைக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ்ல பாருங்க 26.7. ஸோ 26.7ஓட சின்ன வேல்யூனா என்னது? ஸோ 26ம் சின்ன வேல்யூ தான், 25ம் சின்ன வேல்யூ தான், 24ம் சின்ன வேல்யூ தான், 0ம் சின்ன வேல்யூ தான். ஆனா நான் என்ன எடுத்துக்கிறேன்? கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் இந்த சின்ன வேல்யூல பெருசு எடுத்துக்கிறேன். அதனால தான் 26. ஸோ அதுதான் இந்த டெஃபினிஷன் பா. ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர். ஸோ எந்த ரேஞ்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா 26.7, அதை விட கம்மியா உள்ளதுல லார்ஜஸ்ட் இன்டீஜர். ஸோ அதுதான் 26. ஸோ சிம்பிளா உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். ஸோ என்ன வந்தாலும் சின்ன நம்பர் போட்டுருங்க, பாயிண்ட்ல உள்ளதை இக்னோர் பண்ணிட்டு. 26.7னா 26, 26.9 இருந்தாலும் 26 தான் ஃப்ளோரை பொறுத்த மட்டும். ஸோ நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகும். நான் உங்களுக்கு நம்பர் லைன் வரைகிறேன். ஸோ 0 இங்க இருப்பான், 1 2 3 -1 -2 -3. ஸோ இப்படி போக போக நம்பர் வந்து பெரிய நம்பர் ஆகிட்டே போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா -1ன்றது தான் பெரிய நம்பர் -2ஓட. ஸோ இப்போ -26.7 நான் -26ன்னு எழுதுவேன்னா -27ன்னு எழுதுவேன்னா. ஸோ இது வந்து ஃப்ளோர் பொறுத்த மட்டும் நான் கம்மி நம்பர் தான் எழுதணும்னு சொன்னேன், சின்ன நம்பர் தான். இங்க 26.7 சின்ன நம்பர் 26 தான். ஸோ இங்க -26 வந்து சின்ன நம்பரா, -27 சின்ன நம்பரா? -27 தானே சின்ன நம்பர், அதனால -27. ஸோ அடுத்து சேம் -23.2. ஸோ இங்க எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, -23 இருக்கு, -24 இருக்கு. பட் சின்ன நம்பர் வந்து -24 தான். ஸோ அதுக்கு தான் நம்பர் லைன் போ சொன்னேன். சீல்னா ஒன்றும் இல்லைப்பா, சீலிங்ப்பா. ஸோ 26.7னா 27, -26.7னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, -26 -27. ஆனால் நான் பார்த்தேன்னா லார்ஜஸ்ட் நம்பர் போகணும். இங்க பாருங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 26.7 26.7 கிரேட்டஸ்ட் 26.7 பெரிய நம்பர் என்னது? சீல்னா பெருசுன்னு சொன்னேன். 27 இருக்கலாம், 28 இருக்கலாம், 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், ஈவன் 100 கூட இருக்கலாம். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த 26.7ன்றது எக்ஸ். எக்ஸோட கிரேட்டரா இருக்க வேல்யூல, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸா இருக்க வேல்யூல சின்ன நம்பர். ஸோ அதுல சின்ன நம்பர் 27. ஸோ அதனால தான் ஸோ டெஃபினிஷனை நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ -26.7 வந்து பெரிய நம்பர் கொடுக்கணும். ஸோ -26 தான். இப்போ அதே -23.2 -23ன்னு நம்ம எழுதிக்கலாம், -24ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீல்னா பெருசு. ஸோ இதில் -23 தான் எனக்கு வந்து பெருசு. ஸோ SQRT. ஸோ இதனோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ப்பா. ஸோ ஆன்சரில் பாயிண்ட் எதுவும் வரக்கூடாது. ஸோ ஃப்ளோரோட ரிட்டர்ன் டைப்பும் இன்டீஜர் தான். ஆனால் ஸ்கொயர் ரூட்டோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா டெசிமல், அதாவது ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆர் நம்பர். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0வோட கிரேட்டராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் ஸ்கொயர் ரூட்குள்ளே வரக்கூடாது. ஸோ இம்போர்ட் மேத், இந்த மாதிரி மேத்தை இம்போர்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எடுக்கல. இது எனக்கு 25.5க்குலாம் எனக்கு ஸ்கொயர் ரூட் மேனுவலாக போட தெரியாது. 49 நமக்கே தெரியும். 49ஓட ஆன்சர் என்னது 7ன்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே விட்டுருவோம். ஸோ ஆன்சர் 7.0. ஏன்னா ஏன் 7.0? ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ A = 100ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அவுட்புட் என்னது 10.0ன்னு எழுதணும். ஓகேவா? காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். ஸோ காம்போசிஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக யூஸ் ஆகும். இந்த வேல்யூ முடிக்க போகிறேன். The value returned by a function may be used as an argument for another function in a nested manner. So the input of enter a number. So இங்க ஒரு நம்பர் நான் என்டர் பண்றேன் 23. நான் என்டர் பண்ண வேல்யூ இந்த eval ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா போகுது. ஸோ அப்படி போறதுக்கு பேர் தான் காம்போசிஷன். ஸோ அதுதான் உங்களுக்கு வேர்டிங்ல அடுத்த 2 லைன் கொடுத்துருக்கோம். If we wish to take a numeric value or an expression as an input from user, we take the input string from the user using the input and apply eval function to evaluate its value. ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க 2 யூஸ் கேஸ் மாதிரி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் சாதா நம்பர் கொடுத்துருக்கான் 234. ஸோ அப்படி வரும்போது இவால் ஆஃப் 234ன்னு எனக்கு போய் விழுகும். ஸோ இவால் ஆஃப் 234ல எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா 234 சிம்பிளிஃபை ஆன ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அதை ஃபர்தரா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 234னே வந்துடும். இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுக்குறேன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை இவால்வேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எது நடக்கும்? போர்ட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் இவன் தான் நடக்கும். 26.0வா மாறுவான். இவனை ஆட் பண்ணா 38.0வா மாறிடுவான். இதான் காம்போசிஷன். அடுத்து பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ ரிகர்ஷன்னா நம்ம 4 ஃபங்க்ஷன் நம்ம எடுத்தோம்னு பார்த்தோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் DEF கீவர்ட் யூஸ் பண்ணி பண்றது. பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பைத்தான்ல இருக்குது. மின், மேக்ஸ், சம், ஸ்கொயர் ரூட், ஃப்ளோர், சீல் எல்லாமே பில்ட்-இன் தான். அதுக்கடுத்து லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் லாம்டா கீவர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். கடைசியா உள்ள டைப் பார்த்தோம்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்.
ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன, ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணா அதான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த ரிகர்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் மல்டிபிள் சப் ப்ராப்ளம்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 10 நம்பர் ஆட் பண்ணுப்பா, n1 plus n2 plus n3 plus n4 plus n5, நான் 5 நம்பர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், பிரிச்சுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிப்பேன், அடுத்து இதை ஆட் பண்ணிப்பேன், n3 n4 n5 ஆட் பண்ணிப்பேன், அடுத்து இந்த 2 வர ஆன்சரை ஆட் பண்ணிப்பேன். அதான் என்னுடைய ஆன்சர். இப்படிதான் ரிகர்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரிகர்ஷன் இந்த மாதிரி யூஸ் கேஸ்ல தான் நம்ம வந்து கொடுப்போம். நான் எல்லா திங்ஸையும் நான் வந்து எடுத்துடுறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ ரிகர்ஷன் வந்து லூப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் சம்டைம்ஸ் நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மோர் சென்ஸ் தேன் லூப். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி சப் ப்ராப்ளம் அந்த மாதிரி கேஸ்ல நம்ம வந்து ரிகர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால ரிகர்சிவா மாற்ற முடியும். ஓகே, சாரி. நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ DEF ஆட்னு இருக்கு. இல்லை, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேனே. ஃபர்ஸ்ட் நம்ம சாதா எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். வில் கனெக்ட் மை கீபோர்ட். DEF greetன்னு ஒன்று இருக்கு. நாட் greet, it's greet. ஸோ உள்ள greetக்குள்ளேயே நான் வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன், ஹலோன்னு. ஸோ இதை நான் முடிச்சோன்னா நான் என்ன பண்றேன்னா, I'll pause the video. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோட் எழுதியிருக்கேன். DEF greet print hello நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஆப்வியஸாக எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது, ஏன்னா நான் ஃபங்க்ஷனை காலே பண்ணல. இப்போ நான் greet கால் பண்ணுறேன், கால் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு ஹலோ வரும். இப்போ இந்த ஹலோக்கு அப்புறமும் நான் greet கொடுக்குறேன். ஸோ நல்லா பாரு, நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதுக்குள்ளேயே நான் திரும்ப ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த greetன்ற ஃபங்க்ஷன் திரும்ப greetயே கால் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, கெஸ் பண்ணுங்க. ஸோ நான் ரன் பண்றேன். there are so many ஹலோ 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 ஹலோன்னு வந்துகிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஏன்னா நம்ம எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டிஷனே நம்ம கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன எரர் வருது, மேக்ஸிமம் ரெக்கர்ஷன் டெப்த் எக்ஸிட்டட் வைல் காலிங் அ பைத்தான் ஆப்ஜெக்ட். ஸோ விச் மீன்ஸ் சம் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, நான் இப்பவே அதை சொல்லி கொடுத்துட்றேன். இம்போர்ட் சிஸ்டம் மாடியூல் நம்ம பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கெட் ரெக்கர்ஷன் லிமிட்னு. ஸோ ரெக்கர்ஷன் லிமிட் என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமா. அகைன் நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க, எனக்கு நான் எடுத்தோன்னா ரெக்கர்ஷன் லிமிட் தான் நான் பிரிண்ட் பண்ணேன். எனக்கு 1000. ஸோ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா 1000. இப்போ இதை மாத்தலாமா சார்ன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கெட் நம்ம செட் ரெக்கர்ஷன் லிமிட்னு கொடுக்கலாம். ஸோ நான் 1000க்கு பதிலாக 2000 நான் மாத்துறேன். இப்போ நான் ரன் பண்றேன், விச் மீன்ஸ் இதோட மீனிங் என்னன்னா 1000 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். 1000 இட்டரேஷன்ஸ் தான் போக முடியும். இப்போ 2000 கொடுக்கும் போது 2000 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2000 வாட்டி வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2000 இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு ப்ரூவ் மை பாயிண்ட், கவுண்டோட வேல்யூ 1. ஸோ எவ்ரி ஹலோ பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கவுண்ட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கவுண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்க, எனக்கு ஆல்மோஸ்ட் 2000 டைம்ஸ். ஏன்னா நம்ம இங்கே 2000 லிமிட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லிமிட் இல்லைன்னா நமக்கு டிஃபால்ட்டாக 1000 டைம்ஸ் தான் வரும். பட் ஸ்டில் இந்த மாதிரி பண்றது சும்மா ஃபன்க்கு பண்றதுனா ஓகே. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சர்டைன் பாயிண்ட்ல நம்ம ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 5 வாட்டி தான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கிரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கவுண்டர் பார்த்தீங்கன்னா இஃப் கவுண்ட் greater than 5 இருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணக்கூடாது. அப்போ less than or equal to 5 வரைக்கும் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் காலே நம்ம வந்து போகணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு வெறும் 5 வாட்டி தான் வருது. ஸோ இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்து நான் ஸ்டாப் பண்ணுறேன்ல,
இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து பேஸ் கண்டிஷன். ஸோ எந்த ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம்லுமே பேஸ் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது இன்ஃபைனைட்லி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது பாருங்க, கவுண்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 வரும். ஸோ ஹலோ 1ன்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிறான். நான் கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். கவுண்டோட வேல்யூ இப்போ 2 ஆயிடும். ஸோ 2 less than or equal to 5 எஸ் less than or equal to 5 தான். திரும்ப கிரீட் வந்து அப்போ கால் ஆகும். ஸோ கிரீட்ல வந்து அகைன் கவுண்ட் வந்து ஹலோ 2ன்னு வந்து வரும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்றேன். 3 less than or equal to 5 எஸ் less than or equal to 5 தான். திரும்ப ஹலோ 3ன்னு வரும். சிமிலர்லி 4 வரும். நெக்ஸ்ட் இங்க 5ன்னு மாறிடும் வேல்யூ. 5 less than or equal to 5 எஸ் less than or equal to 5 தான். திரும்ப கிரீட் வரும். ஹலோ 5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் கவுண்டிங் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கவுண்டோட வேல்யூ பார்த்தோன்னா 6ன்னு மாறிடும். ஸோ 6 வந்து less than or equal to 5 இல்ல 6 வந்து கிரேட்டர். அதனால இந்த கண்டிஷன் வந்து கால் ஆகாது. ஸோ திரும்ப கால் ஆகாம எக்ஸிட் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் ரிகர்சிவ் கண்டிஷன். ரிகர்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணுச்சுன்னா அதான் ரிகர்ஷன். ஸோ உங்க புக்ல ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சின்னதா ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்தோம். உங்க புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்த எக்ஸாம்பிளும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் கண்டிஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்குமா? ஸோ ரெக்கர்சிவ்னா தன்னைத்தானே கால் பண்ணுச்சுன்னா அதான் ரிகர்ஷன். ஸோ I'll connect my pen tablet. Okay, fine. So imagine a process would iterate indefinitely if not stopped by such condition. So condition இல்லாம இன்ஃபைனைட்டா போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதான் இன்ஃபைனைட் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ற கண்டிஷனுக்கு பேர் பாத்தீங்கன்னா பேஸ் கண்டிஷன். நமக்கு ப்ரோக்ராம்ல எழுதும் போது கூட நான் கமெண்ட்ல கொடுத்திருந்தேன் பேஸ் கண்டிஷன். ஸோ பேஸ் கண்டிஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எவ்ரி ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா மஸ்ட், இல்லைன்னா அது இன்ஃபைனைட் லூப் மாதிரி போயிடும். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பை சம் எக்ஸ்டர்னல் கோட். ஸோ வெளியே எக்ஸ்டர்னல் கோட் தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிச்சு, கிரீட்ன்றது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுக்குறோம். செகண்ட் பாயிண்ட், பேஸ் கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து மீனிங்ஃபுல் அவுட்புட் வந்து கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடும். ஸோ இங்க எனக்கு என்னப்பா பேஸ் கண்டிஷனு, கவுண்ட் வந்து less than or equal to 5, அதாவது 5 வாட்டி நான் பிரிண்ட் பண்ணணும். அது எனக்கு மீட் ஆனோன்னா எக்ஸிட் ஆயிடுச்சு. அதர்வைஸ் ஃபங்க்ஷன் டஸ் சம் ரெக்வயர்ட் ப்ராசஸிங் அண்ட் கால்ஸ் இட் செல்ஃப் டு கண்டினியூ ரெக்கர்ஷன். அந்த கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும், ஸோ கவுண்டோட வேல்யூ 1, கவுண்டோட வேல்யூ 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும். ஸோ அப்படி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்லை, ஹலோன்றது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் கால்ஸ் இட் செல்ஃப் டு கண்டினியூ ரெக்கர்ஷன். ஓகேவா? ஸோ பேஸ் கண்டிஷன் மெட் ஆகிறப்ப தான் உங்களுக்கு வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இது உங்களுடைய ரெக்கர்ஷன். இப்போ ஃபேக்டோரியல் பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேக்டோரியல்ல ஒரு லாஜிக் சொல்றேன். நான் என்ன சொன்னா, ஒரு ப்ராப்ளமை ஸ்மால் சப் ப்ராப்ளமா பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இப்போ எனக்கு 5 ஃபேக்டர்ன்றது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. நான் சிம்பிளான நம்பரோட எடுத்து போறேன். இப்போ எனக்கு 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், 3 into 2 into 1 போவோம். ஸோ தெர் இஸ் அ ஃபார்முலா. n ஃபேக்டோரியலோட ஃபார்முலா என்னன்னா n into n minus 1 the whole factorial. ஐ திங்க் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இப்போ நான் 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, எனக்கு என்ன தெரியும் ஃபார்முலா படி, 3 into 2 ஃபேக்டோரியல் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால நான் இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிப்பேன், 2 into ஃபேக்டோரியல் ஆஃப் 1 கண்டுபிடிப்பேன். ஸோ அகைன் எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 1ஓட வேல்யூ தெரியாது. ஸோ 1 into ஃபேக்டோரியல் ஆஃப் 0 கண்டுபிடிப்பேன். அதாவது நம்ம என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஃபேக்ட் ஆஃப் 5க்கு பல இங்க 3ன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்ட் ஆஃப் 3 தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். இந்த 3 வந்து பாஸ் ஆகும். ஸோ எப்போ என்னோட வேல்யூ 0 வருதோ அப்போதான் எனக்கு வந்து தெரியும் வேல்யூ இதோட வேல்யூ 1ன்னு. ஸோ அதனால ரிட்டர்ன் 1 போயிடும். இல்லைன்னா இது திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும். n into fact of n minus 1. n minus 1னா n இந்த கேஸ்ல என்னது, n சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 3 into fact of 3 minus 1 வந்து 2. இப்போ பாருங்க fact of 2ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கு. ஸோ அகைன் பாருங்க இப்போ fact of 2ன்னு கால் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ 2 வந்து 0வா ஈக்குவலா இல்லை. ஸோ அப்போ அகைன் இது நடக்கும். 2 into fact of 1ன்னு வரும். இப்போ அகைன் fact of 1 வந்து கால் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ 1 வந்து ஈக்குவல் டு 0வா இல்லை. அதனால என்ன போகும், திரும்ப n into fact of n minus 1. ஸோ என்னோட வேல்யூ என்னப்பா, 1 into fact of 0. இப்போ fact of 0ன்னு கால் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ 0 தானே, 0னா இதனுடைய ஆன்சர் இப்போ அப்படியே பேக் ட்ராக் ஆகும்பா. ஸோ எல்லா ஆன்சருமே இப்போ வந்து கிளப் பண்ணும். ஸோ fact of 0ஓட வேல்யூ 1. ஸோ பேஸ் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு, என்னோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணும், 1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ 1ன்னு போட்டுட்டேன் அந்த இடத்துக்கு பல. 1 into 1 பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதான் என்னோட ஃபேக்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ. ஸோ இப்போ ஃபேக்ட் ஆஃப் 2ஓட வேல்யூ 2 into 1 பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 into 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 3ஓட ஆன்சர் அதனால தான் 6. 3 into 2 into 1 6. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். இங்கே பாருங்க, ஃபேக்ட் ஆஃப்
3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்ட் ஆஃப் 2 எனக்கு தெரியணும். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 2 நான் கால் பண்ணுவேன். ஃபேக்ட் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 1 தேவை. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்ட் ஆஃப் 0. ஃபேக்ட் ஆஃப் 0 எனக்கு தெரியும், அதனால இது வந்து பேஸ் கண்டிஷனாக நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ரிகர்ஷன் லிமிட், அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக 1000 தானே, 1000 கால்ஸ் தானே போவோம். இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 2000 கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 2000 டைம்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? ஏன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்ட் ஆஃப் 2 கால் நடந்துச்சு, ஃபேக்ட் ஆஃப் 1 கால் நடந்துச்சு, ஃபேக்ட் ஆஃப் 0 கால் நடந்துச்சு. அப்போ 2000 அவ்வளோ வாட்டி நம்ம போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் லிமிட் 1000 தான், அதனால இது நம்மளால பண்ண முடியாது. வில் கிவ் ரிகர்ஷன் எரர் ஆஃப்டர் மேக்ஸிமம் ரெகர்ஷன் லிஃப்ட் டெப்த் எக்ஸீடட் இன் கம்பேரிஷன். இந்த எரர் வரும். ஏன் இந்த எரர் வருதுன்னா பை டிஃபால்ட்டாக 1000 கால்ஸ் தான். நம்ம இது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா sits.set recursion லிமிட் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறோம் பாருங்க, 3000 மாத்திரம். மாற்றினோன்னே எனக்கு இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் கொடுத்துரும். இதுதான் உங்களோட ரிகர்ஷன்னா பேசிக்காக ஒன்றும் ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு பேஸ் கண்டிஷன் இருக்கணும். அந்த பேஸ் கண்டிஷன் தான் ரெகர்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நம்ம எப்பவுமே பார்த்துக்கணும். இந்த 1 மார்க்ஸ் படிக்கும் போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டிவ் 1 மார்க், இன்சைட் 1 மார்க்லாம். ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் கொடுத்துக்கா, நேம் பிளாக் ஆஃப் கோட், ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் பண்ணும். ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு போட்டிருக்கான். டிஎஃப் கீவர்ட், ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பெராந்தசிஸ். ஸோ ரிட்டர்ன் வித் நோ ஆர்குமெண்ட் கொடுக்குறோன்னா ரிட்டர்ன் நன் கொடுக்கறது தான். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான்ல ஆப்ஷனல் தான். இன் பைத்தான் a statement in a block should begin with indentation. அப்பதான் அது வந்து பிளாக் ஆஃப் கோட்னு சொல்ல முடியும். ஒரு பிளாக்குள்ள இன்னொரு பிளாக் இருந்துச்சுன்னா அது நெஸ்டட் பிளாக். ஆர்குமெண்ட்னா ஆர்குமெண்ட் ஆர் யூஸ் டு கால் அ ஃபங்க்ஷன். மொத்தம் 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கு. ரெக்வயர்டு, கீவேர்டு, டிஃபால்ட், வேரியபிள் லென்த். ஸோ ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர்ல கொடுக்கணும். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆர்டர்ல கூட கொடுத்துக்கலாம். அது எப்படின்னா அந்த பெராமீட்டர் நேம் நம்ம கால் பண்ணும் போதே கொடுத்துருவோம். நேம் ஈக்குவல் டு என்ன நேம். ஸோ அதனால அது வந்து கண்டுபிடிச்சிக்கும். எப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட் இன்வோக் பண்ணோம், அந்த பெராமீட்டர் நேம் மேட்ச் ஆச்சுன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் இன்வோக் பண்ணிடும். அடுத்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பெராமீட்டருக்கு நம்ம சில டிஃபால்ட் வேல்யூ கொடுப்போம். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் அன் ஆஸ்ட்ரிக் ஸ்டார். இந்த ஸ்டார் போட்டு நம்ம வந்து என்னன்னு கொடுத்துட்டோம். எத்தனை வேல்யூஸ் வேணா இங்க வந்து அக்செப்ட், என்னன்னு இல்லை என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு நேம் இருக்காது, லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்கோப் ஆஃப் த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து காம்போசிஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கான், ரெகர்ஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஒன்றா டீச் பண்ணிக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு புக் பேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ புக் பேக்கில் இருக்க எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2 மார்க்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா சாப்டர் 7ஓட 2 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எல்லா சாப்டருக்குமே இப்போ 16 சாப்டர் இருக்குன்னா 16 2 மார்க் வீடியோ இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க்கும் 16 வீடியோ இருக்கும். ஸோ இந்த சாப்டர் 7ஓட 3 மார்க் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டேன். ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்ப்பா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். 4 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் பார்த்தோம். இந்த பில்டின் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கோட்லாம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய A to Z வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பை பாய்.